இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
மார்க் நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சி கூப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்து விட்டது என கூறினார். மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கொப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளை விட பெரிதாகி வானத்து பறவைகள் அது நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இவ்வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இயற்கையாகவே யோசிப்போமே. ஒரு விதை போடுகிறோம், மணலில், நிலத்தில், அது வளருது. நம்ம தண்ணி ஊற்றுறோம். எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் வளருது, கனி கொடுக்குது, காய் காய்க்குது, பூ போடுது, பலன் தருது. யார் தண்ணி ஊற்றுறாலும் சரி, தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சக்தி இதுக்கு பின்னால், அறிவியலுக்கு பின்னால் இருந்து அதை வளர்த்துட்டே இருக்குது. அப்போ இறைவன் மட்டும் போதுமா, இல்லை மனுஷன் மட்டும் போதுமா ஒரு செடியை வளர்த்துறதுக்கு? கேட்டால் 2 பேருமே தேவைதான் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இயேசு ஒரு கருத்தை இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு அறிவூட்டுகிறார். விவசாய பின்னணியிலிருந்து இன்னொரு ஓமை எடுத்து கூறுகிறார் இயேசு. வயலில் விதைக்க செல்லும் முன் மண் நன்றாக பண்பட்டிருக்க வேண்டும். ஆனால் விதைத்த பிறகு அவ்விதை நிலத்தில் வேரூன்றுகிறது, தளிர் தோன்றுகிறது, இலை வளர்கிறது, பூ மலர்கிறது, கதிர் வெளியாகி தானியம் உருவாகிறது. இச்செயல்களில் எதையுமே விவசாயி செய்வதில்லையா, மாறாக இயற்கையே செய்கிறது. மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயற்கையின் செயல்கள் நிகழ்ந்து மனிதருக்கு வளமான விளைச்சலை வியப்பாக கொடுக்கிறது. இந்த இயற்கை நிகழ்வை பின்னணியாக கொண்டு இயேசு நமக்கு ஒரு ஆழ்ந்த உண்மையை விளக்குகிறார். அதாவது கடவுள் ஆட்சியை, இறை ஆட்சியை இவ்வுலகுக்கு கொணர்வதிலே முக்கிய பங்காற்றுகின்றவர் மக்களை விட கடவுள்தான். மனிதர் தம் சொந்த முயற்சியால் கடவுளின் துணையின்றி கடவுள் ஆட்சியை மலரச் செய்ய முடியாது. கடவுள் ஆட்சியை மலரச் செய்வதில் மனிதனுக்கு பங்கே இல்லை என்று நாம் தவறாக முடிவு கட்டுவிடலும் ஆகாது. கடவுளோடு இணைந்து மனிதர் உழைக்கும் போது கடவுள் ஆட்சி அங்கே மலர்கின்றது. அப்போது கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறை மனிதருக்கு இயல்பான ஒன்றாக மாறும். அதுவே இறை ஆட்சியின் மலர்ச்சி. அத்தகைய ஆட்சியை கொணர்வதுதான் தம் பணி என்று இயேசு முழங்கினார். அவரோடு இணைந்து மனிதர் செயல்படும் போது அவருடைய இறையாட்சி பணி விரிவடையும். மனித சமுதாயம் கடவுள் விரும்பும் சமுதாயமாக, கடவுளின் ஆட்சி நிலவும் குழுவாக மாறும். இத்தகைய புதிய சமுதாயம் இங்கே தொடங்கிவிட்டது என்றாலும் அது நிறைவு இறுதி காலத்தை சார்ந்தது என இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே இறையரசு என்பது கடவுளுடைய அரசை குறிக்கிறது. கடவுள் விண்ணகத்தை ஆண்டு வருகிறார் என்பது அனைவரின் நம்பிக்கை. விண்ணகம் என்றாலே மகிழ்ச்சி, அன்பு, அமைதி போன்றவைதான் நமது நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் அங்கே கடவுள் ஆட்சி செய்கிறார். கடவுளின் ஆட்சியில் இருளுக்கு வேலை இல்லை, துன்பங்கள், துயரங்கள் அங்கே இல்லை. அத்தகையதொரு நிலைதான் மண்ணகத்திலும் வர இருக்கிறது. மண்ணகமும் கடவுளால் ஆளப்பட இருக்கிறது என்பதை இயேசு இங்கே சுட்டிக்காட்டுகிறார். எனவே ஒரு விதை மனித இயலாமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. விதையை மனிதன் வளர்க்க முடியும், ஆனால் அந்த விதையை உருவாக்க முடியாது. அதற்கு உரமிடலாம், அதை அழகுபடுத்தலாம், அதிலிருந்து பயனை பெறலாம். ஆனாலும் விதையை உருவாக்குவது மனிதனால் முடியாதது. கடவுளின் வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. அறிவியலுக்கு இங்கே இடம் உண்டா? அதை யோசித்து பார்க்கணும். மனித இயலாமையை, மனித ஆளுமை நெல்லுகையை அங்கு நாம் காண முடிகிறது. ஏனென்றால் படைப்பு கடவுளுக்குரியது. கடவுளுடைய படைப்பின் மேன்மையையும் கடவுளின் அதிகாரத்தையும் வல்லமையும் இது பறைசாற்றுவதாகவும் அமைகிறது. எனவே கடவுளின் அரசு இந்த உலகத்தில் வருவதற்கு நாம் அனைவரும்
கடவுளோடு முயற்சி எடுக்க வேண்டும். கடவுளை மையப்படுத்தி முயற்சி எடுக்க வேண்டும், நம்மளை மையப்படுத்தி அல்ல. நாம வாழ வேண்டும், நாம் இயற்கையோடு இணைந்து வளர வேண்டும், நாம் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும், இறைவனோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போது கடவுளின் அரசு நம்மிலும் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதற்கு நாம் ஒரு கருவியாக மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது தனி குடும்ப சமூக சமுதாய வாழ்விலும் உம்முடைய திருமகன் விரும்புகிற தொடங்கிய இறை ஆட்சியை மலரச் செய்ய எங்கள் யாவரையும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக கருவிகளாக மாற்றும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா,
அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா. மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே.
எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.